அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் அவர் விரும்புகிறதே பரிசுத்தம் தான். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர். அவருடைய பேரே பரிசுத்தம். அவர் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர். அவர் ஒருவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாக அவனை சீர்படுத்தத்தான் பார்ப்பார். அது தாவீதா இருந்தாலும் யோசேப்பா இருந்தாலும். அப்போ சபையை சீர்படுத்தாமல் அவரால் எடுக்க முடியாது. அது நிமித்தம் சபை ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ளே தேசமே சந்திக்கும், முழு உலகமே சந்திக்கும். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு நேராய் திரும்புவார்கள். அது நடக்கும். அது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பொழுது அந்த பின்மாறி ஊற்றப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் பழுதாய் போனதையெல்லாம் சீர்படுத்தி பூர்வ நாட்களிலே நாம் கேட்டவைகளை நம் கண்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் அதை ஸ்தாபிப்பார். அதுக்கு முந்தின பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏதோமியர்களையும் உள்ளே கொண்டு வருவாராம். ஏதோமியர்கள் இதுவரைக்கும் உள்ளே வந்ததே இல்லை. ஆனால் யார் வரவே மாட்டான்னு நினைச்சவன்லாம் உள்ளே வருவான். ஏதோமியர்களையும் உள்ளே வரப்போகிறான்.